எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்ட ரம்ஜான் ஸ்பெஷல் ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த பிரியாணி செய்ய 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மட்டனை ஊற வைக்கணும். நான் 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 5 டீஸ்பூன் பப்பாளி பழம் விழுது போடுங்க. இது மட்டனை சாஃப்டாக ஆக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை குறைஞ்சதும் 12 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் மட்டன் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப், வெங்காயத்தை வறுக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நீளமாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு கிட்டத்தட்ட 7-8 மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நிறம் மாறி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 3வது ஸ்டெப், அரிசியை சமைக்கணும். நான் 1.5 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவு உங்கள் விருப்பப்படி மாற்றிக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அகல பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதும் ஊற வச்ச அரிசி, உப்பு போட்டு நல்ல 3/4 பதத்துக்கு வேக விடுங்க. தம் பண்ணும்போது அரிசி இன்னும் கொஞ்சம் வேகும். வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. அகல பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போடுங்க. மட்டன் பீசஸை போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் மேலே கையளவு கொத்தமல்லி இலை, கையளவு புதினா இலை போடுங்க. அடுத்த லேயர், வேக வச்ச சாதம் பாதி போடுங்க. இதில் கொஞ்சமாக குங்குமப்பால் ஊற்றுங்க. அடுத்து மீதி இருக்கிற சாதம் போட்டு மிச்சம் இருக்கிற குங்குமப்பால் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை போட்டு வறுத்த வெங்காயத்தை போடுங்க. தட்டு போட்டு மூடி சப்பாத்தி மாவை வச்சு சீல் பண்ணுங்க. ஆவி வெளியில வரக்கூடாது, நல்லா சீல் பண்ணுங்க. இப்போ தவாவை அடுப்பில் வச்சு பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வைங்க. 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தம்ல வைங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சீல் கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. நல்ல வாசனை வருது. மட்டன் பீசஸ் அடியில் இருக்கு. சர்வ் பண்ணும்போது லேசா மிக்ஸ் பண்ணுங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. மேலே வறுத்த வெங்காயம் தூவி வேக வச்ச முட்டையை வச்சு சர்வ் பண்ணுங்க.
பிரமாதமான ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அதில் 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த ரம்ஜானை நல்ல ஸ்பெஷலாக கொண்டாடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.